ஹலோ பிரைஸ்லா கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27 அதிகாரம் 6வது வசனம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருக்களை நான் மேற்கொள்ளுவேன், அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், நான் உயர்த்தப்படுவேன் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் தாவீது வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் தரை மட்டும் தாழ்த்தினார். அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் பவர்ஃபுல் கிங்காக இருந்தார் என்று பார்க்கிறோம். யாராலும் அசைக்க முடியாதவராக காணப்பட்டார். அதற்கு முக்கியமான ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை தாவீது சொல்லுகிறார். தீங்கு வரும் நாட்களில் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 27 அதிகாரம் 5வது வசனத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று. தீங்கு வரும்போது அவரை மறைத்து கொள்கிறார். ஆண்டவர் மறைக்கும்போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தீங்கு வரும்போது ராஜாவை போருக்கு போனாலும் தீங்கு நாட்களில் அவரை மறைத்து வெற்றியை நிலைநாட்டுகிறாராம். அதே போல் வெற்றி அடைந்த பிற்பாடு கன்மலையின் மேல் நிறுத்தி அவரை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சங்கீதக்காரனே தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பாதுகாப்பு அன்றைக்கு ஒவ்வொரு ராஜாவுக்கும் தேவைப்பட்டது. ஆண்டவரை விசுவாசித்த ஒவ்வொரு ராஜாவையும் ஆண்டவர் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு மீட்டு பாதுகாத்தார். அதே போல் இந்த நாளிலையும் கூட நாம் ஆண்டவரை நம்புவோம். இங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தமாக நான் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை உறுதிப்படுத்த நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சீதான பரலோகத்தின் தந்தையை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி நீ மட்டும் உயர்த்தி எங்களை ஆசீர்வித்த தேவன், இனிமேலும் எங்களை ஆசீர்வித்து எங்களை சத்துருக்களை முற்றிலுமாக நாங்கள் ஜெயங்கொள்ளுகளாய் மாற்றி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய செய்து நாமத்தை மேம்படுத்துகிறோமா. எங்களுக்கு காப்பாடு டேசி நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.